ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி 2.2. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆன்ட் சினிமா பிரசன்ட்ல வெளிவந்த காலாட்டில்னு சொல்லிட்டு சீசன் 2 ஓட எபிசோடு 2 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல சீசன் 1 போட்டாச்சு, சீசன் 2 ஓட ஃபர்ஸ்ட் எபிசோடு போட்டாச்சுங்க. அது நல்லாவே இருக்கதால சோ அது தொடர்ந்து அதனுடைய அடுத்த பாகம் தான் பார்க்க போறோம். ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட்ல நம்ம ஹீரோட ஒய்ஃப் என்ன காரணத்துக்காக அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து மேட்டர் பண்ணான்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. அதே தாங்க இவன் என்ன பண்ணிருப்பானா, அவனோட ஃப்ரெண்டோட மனைவியை குளிக்கிறத பார்த்துட்டு ஓடி வந்திருப்பானா. சோ அதனால மட்டும் இல்லைங்க, சோ அதனோட கண்டினியூட்டி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தாங்க காட்டுறாங்க. ஆக்சுவலி இவன் ஹீரோவே கிடையாதுங்க, இப்பதாங்க இவன் வில்லன்னு தெரியுது. இப்ப இவன் என்ன பண்ணானா, ஜன்னல் பக்கமா நின்னுட்டு, அனிதா நீ உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்குது. நீங்க என்னதான் என் நண்பனோட மனைவியா இருந்தாலும் ஆனா உங்களை நான் ரசிக்காம விட மாட்டேன். ஒரு எலுமிச்சை பழத்தை புழியிற மாதிரி உங்களை நான் புழிஞ்சு சாப்பிட போறேன் அப்படி சொல்லிட்டு கையில ஒரு மயக்கம் மருந்து வச்சு பேசிட்டே இருப்பாங்க. இவன் யாரை பத்தி பேசுறானா, இவன் அவனோட நண்பர் வீட்டுக்கு போயிருப்பாங்க. அங்க பார்த்தனா அவனோட மனைவி குளிக்கிறத பார்த்த உடனே அதுல இருந்து இவன் ஒரு மார்க்கமாவே சுத்துவான். சோ அவங்களை எப்படியாச்சும் மேட்டர் பண்ணணும்னு ஆசையில தான் இப்ப அவங்கள நினைச்சு பேசிட்டு இருப்பானா. இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் நடந்து வராங்க. இவனுக்கு பேசிட்டே வரும்போது இப்ப இதே டைமுக்கு அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு ஓடிறா. டே ராஜு, நம்ம பவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுரா அப்படி சொல்லும்போது, என்னடா சொல்ற அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமாடா அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கீழே வந்துட்டான். சோ அவனுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு அப்படி சொல்லும்போது இப்ப இவன் என்ன சொன்னா, சரிடா மச்சா இந்த காசை எடுத்துட்டு போயிட்டு எங்க வீட்டுல கொடுத்துரு, நான் வரதுக்கு லேட் ஆகும், நான் போயிட்டு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணனா அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. உடனே இவன் என்ன சொல்லனா, ஆஹா எனக்காக ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு, சோ இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இப்ப இந்த ராஜு என்ன பண்ணனா அவனோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்ப அங்க பார்த்தனா அவனோட ஃப்ரெண்டோட மனைவி ஒரு பாலை எடுத்துட்டு குடிக்கும் போது அது உடம்புல ஊத்திக்குமா. சோ அதை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுனா பக்கத்துல உட்காந்துட்டு ரசிப்பாங்க. பக்கத்துல ஒருத்தவங்க உட்காந்து இருக்கிறதும் தெரியாம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க முந்தானி எடுத்து அவங்க மேல அழகுன்னு நல்லா தொடச்சிட்டே இருக்கும் போது அதை பார்த்துட்டு அவனும் செம்ம டெம்ட் ஆயிடுவாங்க. இப்படி டெம்ட் ஆயிட்டே இருக்கும் போது டப்புன்னு அவனை பார்த்துட்டு, அட ராஜு நீங்களா, நீங்க எப்போ வந்தீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, நீங்க தான் என்ன பார்க்கவே இல்லை அப்படி சொல்லும்போது, சாரி சாரி நான் உங்களை கவனிக்கவே இல்லை, ஆமா என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்ல இல்ல கார்த்தி இந்த பணத்தை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னா. ஆமா கார்த்தி எங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, அவனா ஒரு சின்ன விஷயமா டவுன் வரைக்கும் போயிருக்கான், சோ அவன் வரத்துக்கு நைட் ஆகும், அதான் என்ன கொடுத்துட்டு வர சொன்னான் அப்படி சொல்லும்போது, ஓ அப்படியா அவருக்கு இதோ இவர் வேலையா போச்சு, எப்ப பார்த்தாலும் வெளியே போறது அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப இவனை கேட்பானா, அண்ணி உங்க கையில அந்த மலாய் பால் குடிக்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசையா இருக்கு, ஏன்னா லாஸ்ட் டைம் வரும்போது நீங்க அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணீங்க, எனக்கு ஒரு டம்ளர் கிடைக்குமா அப்படி சொல்லி கேட்கும்போது, அட இதெல்லாம் கேட்கணுமா, நான் கண்டிப்பா உங்களுக்கு போட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிச்சன் பக்கம் போயிடுவாங்க. இப்படி இவங்க கிச்சன் பக்கம் போன உடனே இவன் என்ன பண்ணோம்னா பாக்கெட்ல தான் அந்த மயக்கம் மருந்து வச்சிருப்பான் இல்லையா. சோ அது என்ன பண்ணோம்னா இவங்க ஏற்கனவே குடிச்சு வச்சிருந்த அந்த கிளாஸ் அங்க இருக்குங்க. சோ அந்த பாலுல இவன் என்ன பண்ணோம்னா அந்த மருந்து எடுத்து கலக்க ஆரம்பிப்பான். இப்படி கலந்து முடிச்ச உடனே கொஞ்ச நேரத்துல அவங்களும் அங்க வந்துருவாங்களா, இந்தாங்க உங்களுக்காக நான் பால் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுக்கும்போது இப்ப இவன் என்ன பண்ணோம்னா அதை வாங்கி குடிச்சிட்டே இருக்கும்போது, நீங்க மட்டும் ஏன் சும்மா உட்காந்துருக்கீங்க, நீங்களே எடுத்து குடிங்க, எனக்கும் கம்பெனி கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா அப்படி சொல்லும்போது இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே குடிச்சு வச்சிருந்த அந்த பாலை எடுத்து குடிப்பாங்க. அதுல வேற இவன் மயக்கம் மருந்து வேற கலந்து இருப்பானா. உடனே அதை குடிச்ச இன்ஸ்டன்டாவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதே இடத்துல மயக்கம் பட்டு படுத்துருவாங்க. படுத்த உடனே இவன் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்கள நேரா அவங்களோட பெட்ரூம்க்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. தூக்கிட்டு போனவன் என்ன பண்ணானா அங்க ஒவ்வொரு துணியா அவங்களுக்கு ஃபுல்லா கழட்டிடுவாங்க. கழட்டினவன் என்ன பண்ணானா சும்மா ஒரு 10 நிமிஷத்துக்கு அவங்க சுயநினைவே இல்லாத போது அவங்களை கிட்டத்தட்ட இவன் நல்லா மேட்டர் பண்ணிடுவாங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷமா அவங்கள நல்லா மேட்டர் பண்ணி முடிச்சுட்டு இவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டே இருக்கும்போது இப்ப ஒரு கட்டத்துல அவங்களுக்கும் சுயநலம் வந்துட்டு உடனே அவனை பார்த்துட்டு கத்துவாங்க, டே என்னடா பண்ண என்ன அப்படி சொல்லிட்டு கத்தும் போது உடனே இவன் என்ன சொல்லனா, நான் சொல்றது கேளு, நான் இந்த ஊர்ல இப்படிதான் எல்லா பேருத்துக்கும் பண்ணிருக்கேன், இந்த விஷயத்த நீ வெளியே சொன்னு வச்சுக்க எனக்கு ஒண்ணும் கிடையாது, உன்னோட மானம் தான் போகும், உன் புருஷனோட மரியாதை எல்லாம் கெட்டு போயிடும், அதுக்கப்புறம் அவனாலையும் தர நிமிந்து வெளியே நடமாட முடியாது, உன்னாலையும் வெளியே வர முடியாது. சோ நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் இல்லையா, இந்த விஷயத்த வெளியே சொல்லாம மூடி மறைச்சிட்டு உன் வேலையை மட்டும் பாரு, நானும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோனி அங்க உட்காந்து அழுதுட்டே இருக்கும்போது இந்த சீனை இப்படியே கட் பண்ணிட்டு இப்ப நைட் டைம்ல தாங்க காட்டுறாங்க. இப்ப நைட் டைம்ல பார்த்தனா இவன் நல்லா தண்ணி அடிச்சுட்டு கூட அவன் ஃப்ரெண்டையும் கூட்டு வந்திருப்பானா. கூட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப அவனுக்கு என்ன கேட்பாங்கன்னா, என்னடா என்னைக்கு இல்லாத இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படி சொல்லும்போது, அதுவாடா உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, நான் இந்த ஊர்ல எந்த பொம்பளை மேல ஆசைப்பட்டாலும் உடனே அவங்களை எப்படியாச்சும் அனுபவிச்சிருன்னு. ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு ஒண்ணு சொல்லுவான்ல, அதேதான் இன்னைக்கு ஒண்ணு முடிச்சேன், சோ அதனால தான் உங்களுக்கு ட்ரீட் வச்சேன் அப்படி சொல்லும்போது இவனும் ஷாக் ஆயிடுவானுங்க. என்னடா சொல்ற, யாரா அது அப்படி சொல்லி கேட்கும்போது, அதான் அவனுடைய ஃப்ரெண்டு அந்த கார்த்தி இருக்கான் இல்லையா, அவனோட பொண்டாட்டி தான்டா, வீட்டுல சும்மா இருந்தா சோ அவளையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அவனும் ஷாக் ஆயிடுவாங்க.
என்னடா சொல்ற அப்படி சொல்லி கேட்கும்போது ஆமா ஆமா இதுல ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் சாதாரண விஷயம் தான், சோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க, உங்களுக்கு இன்னைக்கு என்னோட ட்ரீட் தான் அப்படி சொல்லும்போது இவனுங்க ரெண்டு பேரும் திருன்னு முழிச்சிட்டு இருப்பானுங்க. ஏன்னா இவனோட ஃப்ரெண்டோட மனைவி தான் அவனுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இவன்கிட்ட கதை சொல்லிட்டு இருப்பா. இப்படியே அவனுக்கு கேட்டுட்டே இருக்கும் போது இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவானா குறுக்க நடக்க நடந்துட்டு ஏதோ ஒன்று யோசிக்கிறத காட்டுறாங்க. இப்ப அவன் என்ன சொல்லுவானா, டேய் இது கார்த்திகிட்ட சொல்லி ஆகணும்டா அப்படி சொல்லும்போது இது எப்படா அவன் கிட்ட சொல்றது அப்படி சொல்லும்போது டேய் இது அவன்கிட்ட கண்டிப்பா சொல்லணும்டா, ஏன்னா அவன் நம்மளோட நண்பன்டா, அவனுக்கு இப்படி ஒரு துரோகத்தை எப்படிதான் அவன் செஞ்சானே தெரியல அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு கார்த்தி வந்துருவான். வந்தவன் என்னடா என்கிட்ட சொல்லணும்னு யோசிக்கிறீங்க, என்னடா மேட்ரு அப்படி சொல்லி கேட்கும்போது இல்ல மச்சான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதான் சொல்லாம வேணாமனு யோசிக்கிறேன் அப்படி சொல்லும்போது உடனே அவன் என்ன சொல்றான்னா, டேய் நான் உங்க நண்பன்டா, நீங்க ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறீங்கன்னா அது ரொம்ப தவறான விஷயம், எதுவா இருந்தாலும் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணாம எப்பட்றா அப்படி சொல்லும்போது இல்ல மச்சான் இது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்ககிட்ட சொல்றது எனக்கு தயக்கமா இருக்கு அப்படி சொல்லும்போது அவன் என்ன சொல்லுவானா, டேய் எதுவா இருந்தாலும் தயக்கம் இல்லாம சொல்டா அப்படி சொன்ன உடனே இப்ப பக்கத்துல இருந்து அவன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவானா நேரா அவனோட காதுல போயிட்டு மேட்டர் சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே அவனுக்கு செம்ம கோவம் வந்து சீ அவனெல்லாம் ஒரு நண்பன் நினைச்சிட்டு நான் அவனை நம்பின பத்தியா, எப்ப அவன் என் மனைவியை கெடுத்தானோ சோ அவனை நான் பழி வாங்காத விட மாட்டேன், கண்டிப்பா ஒரு நாள் என் மனைவி கெடுத்த மாதிரி நான் அவன் மனைவி கெடுப்பேன், நான் மட்டும் கெடுக்க மாட்டேன், என்னோட 2 நண்பர்களும் சேர்த்து வச்சு மொத்தமா நாங்க 3 பேர் சேர்ந்து அவன் மனைவியை நான் கெடுப்பேன் அப்படி சொல்லிட்டு இவன் ஒரு சபதம் எடுப்பாங்க. உடனே அவன் நண்பர்கிட்ட என்ன கேட்பானா, நீங்க 2 பேரும் எனக்கு உறுதுணையா இருப்பீங்களாடா அப்படி சொல்லி கேட்கும்போது கண்டிப்பா மச்சான் நாங்க கண்டிப்பா அவனுக்கு உறுதுணையா இருப்போம் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு சொல்லும்போது இந்த பிளாஷ்பேக் சீனை கட் பண்ணிட்டு இப்ப அந்த கல்யாண நாள் ஆச்சு இல்லையா, சோ அன்னைக்கு குடிக்கிற சீனை தாங்க காட்டுறாங்க. அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொல்லனா, மச்சான் எனக்கு உச்சா வருது நான் போயிட்டு வரேன்டா அப்படி சொல்லும்போது அந்த வில்லன் இருக்கான் இல்லையா, என்னடா ஒரு டம்ளர் குடிச்சிட்டு இவ்வளவு ஒண்ணுக்கு போற, சரி சீக்கிரமா போயிட்டு வா அப்படி சொல்லும்போது பின்னாடி நம்ம ஹீரோவும் சரிடா நானும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இவன் அங்க போனவன்ட்ட சரி எங்கடா கல்யாண மாப்பிள்ள துணி எங்கடா வச்சிருக்க அப்படி சொல்லி கேட்கும்போது அது இந்த பாத்ரூம் குள்ள தாண்டா இருக்கு அப்படி சொல்லும்போது இப்ப அவனும் போயிட்டு துணி மாத்திட்டு வந்துருவாங்க. வந்தவன் என்ன சொல்லனா, நீ என்ன பண்றனா அவனை அவனுடைய ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு போக விடாம ஊத்தி கொடுத்துட்டே இரு, அவன் நல்லா போதை ஆகட்டும், நான் போயிட்டு முடிக்க வேண்டியது முடிச்சுட்டு வந்துடுறேன், நான் வந்ததுக்கு அப்புறம் அவன் உன்னை உள்ள கூட்டு போயிட்டு ஒன்னையும் முடிக்க வைப்பான், சோ நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தானா இவன் நிப்பானா, எதுக்காகங்க லைட் ஆஃப் பண்றீங்க, முகத்தை கூட காட்ட மாட்டீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணோட முகத்தை மாப்பிள்ள பார்க்க கூடாது, அப்படி பார்த்தாங்கன்னா பொண்ணுக்கு ஆகாது, இது எங்க ஊரோட வழக்கம் அப்படி சொல்லும்போது உடனே அவளும் பயந்துட்டு என்னது பொண்ணுக்கு ஆகாதா, அப்பனா நீங்க பார்க்காதீங்க நானும் என்னோட முகத்தை காட்ட மாட்டேன், அப்ப இப்ப ஃபர்ஸ்ட் நைட் எப்படி கொண்டாடுறது அப்படி சொல்லும்போது ஏன் முகத்தை பார்க்காம பண்ண முடியாதா என்ன, நான் முகத்தை பார்க்காம பண்றேன் அப்படி சொல்லிட்டு இவனு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காட்டியிருப்பாங்க, சோ மறக்காம அங்க போய் பாருங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் தாங்க காட்டுறாங்க. அவனுக்கு என்ன பேசுறான்னா, பழிக்கு பழி வாங்குறது நான் கேள்விப்பட்டிருக்கேன், மேட்டர் பண்ணது நீ மட்டும் தான்டா, வேற லெவல்ல பழி வாங்கியிருக்கோம், இதுக்கப்புறம் வாழ்நாளே தூங்க மாட்டான், ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு இவனுங்க 3 பேர் சிரிக்கும் போது இதனோட கம்ப்ளீட் வெப் சீரிஸே முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு புது வெப் சீரிஸ் நான் கொண்டு வரேங்க, அது சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு சீக்கிரமா லைக் பண்ணிட்டு வீடியோ கீழே ஒரு ஹாய்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. சரி கைஸ், இதோட நடுவுறது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.